அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோடுகள் 2 குழு பெறுகிறது. ஒரு குழு விரைவாக உஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு பழிதீர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய குழு இல்லை, கொஞ்சம் தாமதமாக அதை செய்வோம் என்று சொல்கிறது. இது இருவருக்கும் இடையே அது ஒரு போராக மூலக்கூடிய நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த போரில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபி தாலிபை சந்தித்து பேசி வரக்கூடிய நிலையிலேயே முனாஃபிக்குகள் அம்பால் எறிந்து தல்ஹாவை கொலை செய்கிறார்கள். தல்ஹா ஷஹீதாக்கப்படுகிறார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹாவுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள். பார்த்து அவர்கள் சொன்னார்கள், தல்ஹாவே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் ஜுபைரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அண்டை வீட்டார். இந்த நிலைமையை நினைத்து வருந்துகிறேன். நாளை மறுமையில் உன்னோடும் உஸ்மானோடும் ஜுபைரோடும் எழுப்பப்படுவதை நான் விரும்புகிறேன். எம்முடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் வெறுப்பை நீக்கி அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய சகோதரர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன், நாடுகிறேன் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தியாகத்தை நாம் வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது. குறிப்பாக உஹதில் அவர்கள் செய்த தியாகம், எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, எம்முடைய ரசூலை பாதுகாப்பதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்த தல்ஹா, ஜஸாக்கல்லாஹு கைரன். தல்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலிகளை வழங்கட்டும். இந்த சமூகத்திடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தியாகத்தை அங்கீகரிக்கட்டும். அதன் மூலமாக படிப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.